இந்திய அரசாங்கம் வெளிநாட்டினருக்கு இந்திய பாண்டு மார்க்கெட்ல நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா சம்பாதிக்கிற லாபத்துக்கு டாக்ஸ் கட்ட வேணாம், டாக்ஸ் ஃப்ரீ, யூ ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் டாக்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே குளோபல் ஃபண்ட்ஸ் வெளிநாட்டினர் எல்லாம் இந்திய பாண்டு மார்க்கெட்ல, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்டே உங்களுக்கு 7% கிட்ட வட்டி கிடைக்குது, சேஃபான பாண்டு கவர்மெண்ட்டுக்கு தான் கடன் கொடுக்குறீங்க, அதன் மூலமா அறிவிச்ச சில தினங்கள்லேயே $3 பில்லியன் அளவுக்கு இந்தியாவினுடைய பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ள யூஎஸ் டாலர் வரத்து அதிகரித்துள்ளது. அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் என்ன பாவம் செஞ்சோமோ, சேஃபா இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா வர்ற வருமானத்துக்கு நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் லா பிரகாரம் டாக்ஸ் கட்டணும். பரவாயில்ல, நமக்கு நன்மை இல்லைனாலும் நாட்டுக்கு நன்மை நடக்குதே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவோம். இபிஎஃப்ஓ, அதாவது நான் படிக்கிறது இந்த இடத்துல படிக்கிறேன் நண்பர்களே, இபிஎஃப்ஓ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்க 8.25% அப்படின்னு இந்த வருஷத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓங்கிறது பிஎஃப், நம்மளுடைய சேலரியில இருந்து 12.5% எம்ப்ளாயர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு வருஷா வருஷம் வட்டி தருவாங்க. இபிஎஃப்ஓ ஒரு போர்ஷனை இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா வர்ற வருவாய் மூலமா நமக்கு வட்டியை பகிர்ந்தளித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பிபிஎஃப்ல எல்லாம் 7.1% தான் கடந்த 3-4 வருஷமாவே. பிஎஃப் மட்டும், அதாவது நம்மளுடைய எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் மட்டுமே 8%க்கு மேல கடந்த 3-4 வருஷமா கொடுத்துட்டு வர்றாங்க. அதனால இபிஎஃப்ஓவும் விபிஎஃப்பும் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன சூட்சமா இருக்கு. என்னன்னா, உங்களுடைய வட்டி வர்றது எப்ப அப்படின்னு பார்த்தா ஒரு 3 மாசம் 6 மாசம் கழிச்சுதான் இது வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாசமே கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா 12 மாசத்துக்கான வட்டி உங்களுக்கு 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் தள்ளி வரும் பொழுது அந்த 6 மாசத்துக்கான வட்டி காசு உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படாது. அது கிட்டத்தட்ட இன்டைரக்டா லாஸ் தான். 8%க்கு மேல உங்களுக்கு வட்டி வருதுன்னு சொன்னாலும் அந்த டிலேனால உங்களுடைய ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது கம்மியாகும். பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் கரெக்டா 1ஆம் தேதி ஏப்ரலே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஆனா வட்டி 7.1% தான். முன்னாடி எல்லாம் பிபிஎஃப்லையும் அதாவது பிபிஎஃப்லையும் நல்லா தான் வட்டி வந்துட்டு இருந்துச்சு. இந்த கடந்த சில வருஷங்களா இந்த மாற்றம் பிபிஎஃப்ல, அதாவது பிபிஎஃப்ஓனே சொல்ற பாருங்க, பிபிஎஃப்ல 7%, இபிஎஃப்ல 8%க்கு மேல. இபிஎஃப்ஓ, அதாவது உங்களுடைய பிஎஃப் காசெல்லாம் இப்ப எடுக்கிறது ரொம்ப இலகுவாயிருச்சு. ஏடிஎம் மூலமா யூபிஐ மூலமாகவே நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்குரிய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாசமே இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு நண்பர்களே. பேட்டா இந்தியா ஷேர் பயங்கரமா எனக்கு ஏறிடுச்சு. என்னடா காரணம்னு பார்த்தா ஒன்னும் ஃபண்டமெண்டலா சேஞ்ச் ஆகல. எக்ஸ் நைக்கி அந்த ரீட்டைல் ஹெட் பேட்டாவோனுடைய சிஇஓவா இப்ப பதவி ஏற்கிறாரு. கண்டிப்பா மாற்றம் நிகழும் அப்படிங்கிறதாலதான் மார்க்கெட்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால அந்த பங்கை விலை உயர்த்தி இருக்கிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான தகவலையும் படிச்சிடலாம். என்னன்னா, ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும் இடையே பீஸ் டீல் நடந்துச்சு. ட்ரம்ப் கேட்டது அன்கண்டிஷனல் சரண்டர். ஈரானா வாக்ட் அவே வித் பில்லியன்ஸ். ஏன்னா அவங்களுடைய அசட்ஸ் எல்லாம் இப்போ யுஎஸ்ஏ அன்ஃப்ரீஸ் பண்ணிருச்சு. $25 பில்லியன் அளவுக்கு நினைக்கிறேன். ஸோ யார் வின் பண்ணது அப்படிங்கிற கேள்வி வருது. இதுல என்ன சந்தேகம், ஈரான் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இழப்பு ஈரானுக்கு தான் அதிகம் நண்பர்களே. ஏகப்பட்ட பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய டேமேஜ் ரொம்ப அதிகம். இந்த காசை வச்சு அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த நியூக்ளியர் டீலுங்கிறது 60 நாளுக்கு அப்புறம் தான் பேசுவாங்க. இதெல்லாம் தான் இப்ப மார்க்கெட்ல நடக்கிற தகவல்கள். நீங்க இப்ப பார்க்க போறது டாப் லூசர்ஸ். எந்த பங்குகள்லாம் இன்னைக்கு விலை அதிகமாக உடைந்த டாப் லூசர் பங்குகள், நிப்டி 200 இண்டெக்ஸ் உள்ள பங்குகளை மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த 200 பங்குகள்ல எந்த பங்குகள்லாம் அதிகமா உடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதா நீங்க பார்த்துட்டு இருக்கிற தகவல். முதல் பங்கா ஐடிபிஐ பேங்க் 6.42% உடைஞ்சிருக்கிறாங்க. டாடா டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், பேடிஎம், எந்தெந்த பங்குகள்னு நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஏன்னா பேசினா டைம் ஆகிரும். ஸோ அதனால குயிக்கா அந்த பங்குகளுடைய பெயர்களையும் எவ்வளவு உடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இதுதான் இன்னைக்கு டாப் லூசர்ஸ். நிப்டி 200 இண்டெக்ஸுக்குள்ள உள்ள அந்த பங்குகள்ல டாப் லூசர்ஸ். இது இல்லாம வெளியில உள்ள பங்குகள்ல நிறைய உடைஞ்ச பங்குகள் இருக்கலாம். நம்ம காட்டிட்டு இருக்கிறது இந்த 200 நிப்டி 200 இண்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும்தான். நீங்க பார்த்துட்டு இருக்கிற பங்குகள் எல்லாமே டெக்ஸ்டைல் செக்டருக்கு கீழே உள்ள பங்குகள் நண்பர்களே. எவ்வளவு ஏறி இருக்கிறாங்க இன்னைக்குன்னு பாருங்க. பயங்கரமா டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணும் பொழுது, கவர்மெண்ட் இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறத எல்லா செக்டருக்குமே போட்டிருப்பாங்க. இப்போ டெக்ஸ்டைல் செக்டர்ல நீங்க துணி தயாரிக்கிறீங்கன்னா துணிக்கு தேவையான ரா மெட்டீரியல் சீனாவில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு நீங்க டாக்ஸ் கட்டணும். அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. அதை கட்டி தான் அந்த பொருளை வாங்கி அதுக்கப்புறம் நீங்க துணியை உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவீங்க, நம்ம நாட்டுல விற்பீங்க. சரிங்களா, இதுதான் பிசினஸ். இப்ப கவர்மெண்ட் என்ன சொன்னுச்சுன்னா 40 ப்ராடக்ட்ஸுக்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும்
இம்போர்ட் டியூட்டி கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த நிறுவனங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்து இது அமைஞ்சு போச்சு. இப்ப வந்து நியூஸ் என்ன வருதுன்னா, ஜூன் 30 வரைக்கும் கொடுத்திருந்த அந்த இம்போர்ட் டியூட்டி டாக்ஸ் எக்ஸம்ஷனை அதை தாண்டியும் வந்து நாங்க கன்சிடர் பண்றோம் இம்போர்ட் டியூட்டி எக்ஸம்ஷன் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் உலவுறதுனால இந்த பங்குகள்லாம் இன்னைக்கு விலை ஏறி இருக்கிறாங்க நண்பர்களே. நீங்க இப்ப பாக்குறது ஆசிய பங்குச்சந்தைகள், ஏசியன் இண்டிசஸ் இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான். ஷாங்காய் காம்போசிட், ஹாங்செங், ஜகார்டா காம்போசிட் இதெல்லாம் 0.78%, -1.59%, 0.43% நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கிறாங்க. கோஸ்பி தைவான்லாம் பாருங்களேன், 1.28%, 2.25% பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறாங்க. இந்த ஆசிய பங்குச்சந்தைகளினுடைய மூவ்மெண்ட்டும் நம்ம பங்குச்சந்தைக்கு ஒரு லெக்கா அமையும். சரிங்களா? அங்க பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தா தான் நம்ம பங்குச்சந்தைகள்லையும் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும். ஒருவேளை நம்ம மார்க்கெட்டுக்குன்னு ஸ்பெசிபிக்கான பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டென்சிஃபைடா இருந்தா தான் நம்ம மார்க்கெட் வந்து இதை மீறி போகும். இல்லாட்டி இதனுடைய அந்த லைட் வந்து நம்ம மார்க்கெட்லயும் கொஞ்சம் விழுது அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த சென்டிமெண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கும் பொழுதுதான் நம்ம மார்க்கெட்ல சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கேப்சர் பண்ண முடியும். அதன் பிறகு காலையில ஓபன் ஆகும் பொழுதே கிஃப்ட் நிப்டி, ஆசிய பங்குச்சந்தைகள்லாம் ஓபன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் மத்தியான நேரம் பார்த்தா அப்பதான் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்லயும் கொஞ்சம் பிரதிபலிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டொமஸ்டிக், நேத்து முடிஞ்ச யூஎஸ் மார்க்கெட் இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் வந்து மார்க்கெட் அதனுடைய திசையை வந்து மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கும் நண்பர்களே. நம்ம நீண்டகால முதலீட்டாளர் டெய்லி வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக உலக சந்தைகளையும் நம்ம கவனிக்கணும். அங்க நடக்கிற இம்பாக்ட் வந்து நம்ம மார்க்கெட்லயும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சன உண்மை. எல்லாமே வந்து குளோபலைஸ்டு வேர்ல்டு இல்லையா? சோ ஒரு மார்க்கெட்ல நடக்கிற ஈவெண்டோடைய காரணத்தை மார்க்கெட் புரிஞ்சுச்சுன்னா அது நம்ம மார்க்கெட் இம்பாக்டா இல்லையா அப்படின்னு போகும். அல்லது குருட்டாத்தனமா வந்து என்னன்னா, ஐயோ அந்த மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு, அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மார்க்கெட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட் அடிச்சாலும் அடிப்பாங்க. இப்பெல்லாம் வந்து மார்க்கெட்ல வந்து கண்ணா பின்னான்னு வாலட்டாலிட்டி நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் நண்பர்களே. நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். எந்தெந்த பங்குச்சந்தை எப்படி போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிற மேக்ரோ எக்கானமி எதனால உடஞ்சிச்சு அவங்க மார்க்கெட் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஹோலிஸ்டிக்கா வியூ கிடைக்குங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக ஷேர் பண்ணேன். அமெரிக்காவும் ஈரானும் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓயூன்னு சொல்லுவாங்க, அதுல ஹார்ட் காப்பிலேயே கையெழுத்திட்டு விட்டார்கள். இதுக்குள்ள 14 அம்ச கொள்கைகள் இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். 60 நாளைக்கு சீஸ்ஃபயர், அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஓபன் செய்யணும், அடுத்து ஈரான் மேல அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போட்டிருந்தாங்கல்ல அதுல சில சாங்ஷன்ஸுக்கு ரிலீஃப் கொடுக்குறாங்க. முக்கியமா ஈரான் வந்து $300 பில்லியன் எங்களுக்கு எக்கனாமிக் பேக்கேஜ் வேணும், நீங்க அழிச்சதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கும் வந்து இவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி தான் வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு சொல்லுது நண்பர்களே. அடுத்து நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈரான் கிட்ட இருந்து யுஎஸ்ஏ கமிட்மெண்ட் எதிர்பார்க்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பிளஸ் அந்த மிடில் ஈஸ்ட்ல உள்ள ரீஜனல் செக்யூரிட்டி, ஈரான் வந்து யார் மேலேயும் அட்டாக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த எம்ஓஇக்குள்ள இடம்பெற்றுள்ளது. இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் எவர் ஐபிஓ அதாங்க என்எஸ்சி வரப்போகுது. அவங்க டிராஃப்டை வந்து செபி கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் டிஆர்ஹெச்பின்னு சொல்லுவாங்க, அதை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 5 ட்ரில்லியன் ருபீஸ், அதாவது 5 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் கொண்ட நிறுவனமா இது வந்து ஐபிஓல வர்றாங்க. 29,780 கோடி அந்த பப்ளிக் இஷ்யூ வந்து ஆஃபர் ஃபார் சேல் ரூட்ல உங்களுக்கு ஐபிஓ மூலமா வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் எஸ்பிஐ, மார்கன் ஸ்டான்லி, டெமாசெக், சிபிபிஐபி இவங்கெல்லாம் வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல இந்த என்எஸ்சி பங்குகளை விற்கிறதுக்கு ஐபிஓல வர்றாங்க அப்படிங்கிறது தான் தகவல். என்எஸ்சி ஐபிஓ வந்து முன்னாடி நடந்த லிஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா, எல்ஐசி, ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா, இதெல்லாம் வந்து சர்பாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நண்பர்களே. என்எஸ்சி இந்தியா என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க கேம்பிள் பண்றேன், நான் சூதாடுறேன், நான் வந்து காசு போட்டு எனக்கு லிஸ்டிங் கெயின் கிடைச்சா போதும் அந்த மாதிரி பண்றீங்களா, அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். அலாட் பண்ணி எப்பவுமே இந்த கேம்பிளிங் ஐபிஓல வந்து அப்ளை பண்றது அதெல்லாம் பண்ணவே பண்ணாது. அப்படியே நீங்க கேம்பிளிங் எல்லா பக்கமும் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு ஒரு ரெப்யூட்டடான பிராண்டடான என்ன வேல்யூவேஷன்ல வர்றாங்க, லிஸ்டிங் கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, கிரே மார்க்கெட் பிரீமியம், அதுக்கு டிமாண்ட் எப்படி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியாவது சூதாடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுது. சூதாடவே கூடாது அப்படிங்கிறது தான் அலாட் மணியினுடைய முதல் கொள்கை. அதுதான் வந்து ஃபைனல் கொள்கையும் கூட. அதையும் மீறி நீங்க சூதாடுறதுனால கண்ணா பின்னான்னு காசை இழக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பேசுறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.